ஐயா தினேஷ் ஹோட்டலுக்கு போலியா? போணுமா, கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு போலான்னு உட்கார்ந்தேன். சரியா சரியா. ஏம்மா செம்பகவல்லி, தினேஷ் இருக்கான் பாரு, செத்த காபி குடுமா. அவனுக்கு இந்த காபினா செத்த பிடிக்கும். கேட்டு பத்தில என்ன? ஒரு வாரம் கேட்டிருக்கேன், மெயில் அனுப்பியிருக்கேன். குடும்பத்தை விட்டு போறதுக்கு பிள்ளைக்கு மனசு இல்ல. ஏய்யா விருப்பம் இல்லாம இருக்கோ? ஆமாமா, குடும்பத்தை விட்டுட்டு போறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கு. அது திடீர்னு வேற கிடைச்சதா, அது இன்னும் ஒரு மாதிரியா இருக்கு. அதான் கூட ஒரு வாரம் கேட்டிருக்கேன். சரியா சரியா. செம்பகவல்லி, தினேஷ் உட்கார்ந்துருக்கா, பேர் காப்பி கொண்டாமா? வேண்டாம் வேண்டாம், 10 மணி தான் போட்டு கொடுத்தா. இல்ல இருக்கட்டும். ஏமா தினேஷ் நாங்க கொண்டா செம்பகவல்லி. அத்தா உங்களுக்கு வேணுமா? எனக்கு வேண்டாமா, அவன் தான் காப்பியா குடிப்பான். எங்க உங்களுக்கு வேணுமா? எனக்கு வேண்டாமா. எங்க வெளியில எதுவும் போறீங்களோ? ஆமா, தினேஷ் கூட ஹோட்டலுக்கு போறேன். என்ன இல்ல, வீட்டுல கொஞ்சம் சாமான் இல்ல, அதான் வாங்கணும். ஏமா அவன் சரிசும் பொண்ணு தெரியும் போறதான்னு சொல்லிட்டு இருந்தானோ பாத்துக்க. அப்போ நான் லிஸ்ட் எழுதி வைக்கட்டுமா? எழுதி வை, அவன் என்ன சாயங்காலம் போல போயிட்டு வருவானுவேன். சரிங்க அத்தை. நான் வேணா வாங்கிட்டு வரட்டுமாமா? வேண்டையா, சரிசு ஏதோ சாமான் வாங்கணும்னா அவன் ரெண்டு சேர்ந்து போவானோ பொழுக்கு. சரிங்க அத்தை, நான் போய் எழுதி வைக்கிறேன். வீட்டுக்கு என்ன வேணும்னு சொல்லி எழுதி வை, அவனை போயிட்டு வருவானுவேன். நம்ம கிளம்புமா? கிளம்பு வாங்க. தப்பான நேரத்துல வந்துட்டேனே. வாடா வா. என்ன விக்கி, காத்து இந்த பக்கம் அடிச்ச மாதிரி இருக்குது. மாமா என்னடா வீட்டு பக்கமே வராம இருக்கியா? எனக்கு இல்லம்மா, வேலை அதான். அப்படி இல்ல, என் தம்பிக்கு குற்றல நெஞ்சு குறுகுறுக்குது. அக்கா என்ன பாக்க வந்தியோ? வீட்டுல யாரும் இருக்க மாட்டான்னு நினைச்சேன். ஃபுல் ஃபேமிலி எங்கதான் இருக்குது. அப்படியா? ஆமா, அப்படி இல்லம்மா, எல்லாரும் வீட்லயா இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். தலைகிற நின்னால ஆனந்திய பார்க்க முடியாது. தெரியாம தான் கேட்ட. இது குடும்பமா இல்ல தெரியாம தான் கேட்ட? குடும்பமானு கேக்குறேன். ஆத்தி இவளா? என்ன கிளம்பிட்டா? அவனுக்கு வேலை இருக்கும் இல்லையா? பொண்ணு தர. ஐயோ படுத்துறாள. என்ன ஓட்ட குடுக்கற? யாச தம்பி ஆந்தி பக்கதான் வந்திருக்கான். அப்படியாடா? இல்லக்கா. இல்லையா, நீங்க பாக்க வருவீங்கன்னு பொண்ணு தர மாமா சொல்லிட்டு போனாங்க. பொண்ணு தர. அப்படியாடா? இல்ல மாமா. பாக்க வந்திருக்கீதா? பாக்க. ஆமா பாட்டி, விக்கி மாமா ஆந்தி பாக்க வந்திருக்காங்க. ஒண்ணா? அப்படிதானே மாமா? இல்ல. கேக்கல சொல்ல. அக்கா இவகிட்ட சொல்லிட்டு போயிருக்கான். பாருங்க மாமா, யாருக்கிட்ட சொல்லணும்னு தெரிய வேண்டாம். இப்படி மாட்டிக்கிட்டியடா மாமா. டூட்டிக்கு 2 மணி நேரம் பெர்மிஷன் போட்டு வந்திருக்கேன். பார்க்காம போனா மனசு தாங்காது. சரிடா, பெண் வாசலிய பாத்துட்டு போ. அக்கா அவ நான் கட்டிக்க போறவாக்கா. ஒழுங்கா தாடி கட்டணும் இல்ல, இல்லன்னா இப்படிதான் பேக் பண்ணிட்டு வரும். அங்க என்ன பேச்ச? ஒண்ணு இல்லம்மா. ஒண்ணு இல்ல இல்ல. ஆனந்தி எப்படி பார்க்கலாம்னு யோசிக்கற. ஐயோ பொண்ணு தர, நீ இன்னைக்கு பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆமா, நீங்களா எதுக்கு இருக்கீங்க? எனக்கு தெரியாது, நான் ஆனந்தி பார்க்கணும். பாரு, கல்யாணத்தை தள்ளி தள்ளியா போட்டுட்டீங்க 2 பேரும். எவ்வளவு நாள் தள்ளி போடுறீங்கன்னு நானும் பாக்குறேன். இல்லம்மா, சீக்கிரம் கல்யாணம் பண்ணிடுவோம். அதான் எவ்வளவு சீக்கிரம்னு நானும் பாக்குறேன். ஆமா, ஆனந்திய பார்க்கணும். ஏண்டா நீ 2 மணி நேரம் பாத்துட்டு போவ, அந்த புள்ள அதையே நினைச்சிட்டு இருக்கணுமா? தப்புதாம்மா, ஆனா பார்க்கணும் போல இருக்கு. பாரு இங்க பாரு, ஒழுங்கா கல்யாணம் பண்ண வரியா பாரு. சரிங்கம்மா. காலத்தை கடத்தாத, அவ்வளவுதான் சொல்ல முடியும். உனக்கு இல்ல அவனுக்கும் சேர்த்துதான். அவங்க கிட்ட வந்து எடுத்து சொல்லி ஊம கொட்டா மாதிரி சுத்திட்டு இருக்கான். ஆட்டுங்கம்மா, சீக்கிரம் போடா. போய் பாரு. வந்து வச்சுக்கிட்டு உங்க 2 இருக்கும். மாமாமா மாமா எக்கோ மாமா கொஞ்சம் சத்தம் போட்டேக்கா. சரிடா. சரியா? என் தம்பி சொன்னா செஞ்சிட வேண்டியதானே. பத்திலா, இத எங்க அக்கா. நீ முதல்ல பாரு போ. ஆமா, நீங்க பாக்கறது வந்திருக்கீங்க. பொண்ணு தர. இம்மா ஆதிரா, இந்த மொட்டை மல்ல கொஞ்சம் துணி கடக்க எடுத்துட்டு வந்துறியாமா? சரிங்க அத்தா. அவளை போச்சல்றி, அவளுக்கு வெயில் ஒத்துக்கிட்டாத. ஏங்க இப்ப கொஞ்சம் நல்ல வேலை பாப்பா. நம்ம ஆதிராவா? ஆமாயா, இப்ப கொஞ்சம் நல்ல வேலை வெட்டி பாப்பா பாத்துக்க. எந்த வேலை கொடுத்தாலும் செய்வாங்க. எதுவுமே தெரியாத புள்ள கத்துக்கிட்டு வேலை செய்யுது. எல்லாம் தெரிஞ்ச புள்ள செய்ய மாட்டேங்கிறாளே. ஐயோ தினேஷ், சும்மா இருங்க. என்ன சும்மா இருக்க சொல்லுங்க? எல்லாரும் இப்படி வாயை மூடிட்டு இருந்தா? ஆமாமா, கூட்டு குடும்பத்துல இதெல்லாம் சரிப்பட்டு வராது. இது நல்லவா இருக்குது. என்ன பிரச்சனை? ஐயோ 2 பேரும் சும்மா இருக்க மாட்டீங்களா? ஒண்ணு இல்ல அத்தை. என்ன எதுனாலும் சொல்லுங்க. இல்லம்மா, தேன்மொழிதான். இப்ப யாரும் எதுவும் பேச வேண்டாம். என்னைக்கும் எடுத்தோன்னு எந்த ஒரு தீர்மானிக்க கூடாது. அவள என்ன மனநிலை இருக்கான்னு யாருக்கும் தெரியாதுல்ல. சரியா சொன்னீங்க அத்தை, கொஞ்சம் விட்டு பிடிக்கதான் நல்லது. பாருங்கய்யா, நாம கூட்டு குடும்பத்துல இருக்கோம். சும்மா கோவப்பட்டனால கோவத்தை காட்டக்கூடாது. கோவம் நாய்க்கு வரும்,
ஆனா பொறுமையா இருக்கதா ரொம்ப முக்கியம். சில காரியங்களை கண்டும் காணாம அமைதியா போட்டுறது ரொம்ப நல்லது. அவ போற போக்குல போட்டோம், அவன் நம்ம வீட்டு பிள்ளை தானே, பாத்துக்கலாம். ஏங்க உங்க வாயை வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டீங்களா? இல்ல சும்மா இருங்க, அவ சின்ன பிள்ளை தானே, அது இப்பதான் கல்யாணம் முடிஞ்சிருக்கு, அவளுக்கு என்ன தெரியும்? கல்யாணமே முடியாது. ஆனந்தி எவ்வளவு பக்குவமா இருக்கா. ஐயோ, யாரு கூடயும் கம்பேர் பண்ணாதீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குணம் இருக்கும். ஆனா உங்க 4 பேருக்கு ஒரே குணம் தானே இருக்குது. நீ தமிழ் மீனா குட்டி மீனா, நீங்க 4 பேரும் ஒண்ணு போல தானே இருக்கீங்க. ஏங்க அதுக்காக ஐயா மதனே கொஞ்சம் டென்ஷன் எடுக்காம இரு, பாத்துக்கலாம். இல்லம்மா, நம்ம வீட்டுல இருந்துகிட்டு இப்படி இருந்தா கஷ்டமா இருக்கலாமா? புரியுதியா? உன் கோவமும் உன் கஷ்டமும் எனக்கு புரியுது. எல்லாரும் ஒண்ணா இருக்கும் போது இவ மட்டும் வித்தியாசமா நடந்துட்டாலே உனக்கு பயமா இருக்கு, அப்படிதானே? ஆமாமா, குடும்பத்துல ஏதாவது பிரச்சனை வந்துட்டுனா நாங்களாம் எதுக்கியா இருக்கோம், பாத்துக்கணும். டென்ஷன் எடுக்காத. ஆமா மதனே, எடுங்க பாத்துக்கலாம். சரி, எனக்கு ஒரு தண்ணி கொண்டு வரியா? மாமா இந்தாங்க தண்ணி. அத்தா இந்தாங்க மாமாக்கு தண்ணி கொடுங்க. சரிடா, நானும் கிளம்புறேன். சாயங்காலம் பிரச்சாரத்துக்கு போணும். டேய் டேனியலே, சீக்கிரம் வந்துருடா. நான் எப்பனாலும் வரக்கு ரெடியா தான் இருக்கேன். ஏ பொண்ணுத்ரா, பெர்மிஷன் வாங்கிட்டல்ல? நீங்க சொன்ன ஒரு தானே, அதெல்லாம் வாங்கிட்டேன். அங்க போய் நின்று எதுவும் பிரச்சனை வரக்கூடாது பாத்துக்க. அதெல்லாம் வராதுக்கா, நீங்க தைரியமா போங்க. டனிலே அக்கா கூட இருனா. சரி சரிடா, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். ஏ பொண்ணுத்ரா வரையா என்ன? வாட்டர் வரைக்கும் போனுக்கா, என் ட்ரெஸ் கொஞ்சம் எடுக்க வேண்டியிருக்கு. விக்கிட்ட சொன்னா கொண்டு வந்துருவானே, இல்ல தரேன்னு சொல்ல வேண்டியதானே? இல்ல, நானே போய் எடுத்துட்டு வரேன். கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் எடுக்க வேண்டியிருக்கு, எடுத்துட்டு வரேன். சரி, சீக்கிரம் எடுத்துட்டு வா. நீ ரொம்ப நேரம் நிக்க கூடாது, தெரியல? ஆமாக்கா, நானும் கிளம்புறேன். ஆமா சார், நீங்க ரொம்ப நேரம் நிக்காதீங்க, இப்போதைக்கு ஹெல்த் சரியில்லாம இருக்குல்ல. சரி நான் கிளம்புறேன். சரிடா, நீ பாத்து போ. சரிடா, நானும் கிளம்புறேன். பொண்ணுத்துறனே, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். என்னடா? உண்மையிலே உங்களுக்கு தம்பிலாம் அப்படிலாம் கிடையாதா? நீ என்ன கேட்க வரேன்னு எனக்கு தெரியும். சத்தியமா எனக்கு கூட பிறந்தவங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. நான் மட்டும்தானா, இல்ல உண்மையிலே அண்ணன் தம்பி இருக்காங்களா, இன்னும் யாரெல்லாம் இருக்கா என் கூட பிறந்தவங்க, எதுவுமே எனக்கு தெரியாதுடா. நான் யாருங்கிறதே நான் இன்னும் கண்டுபிடிக்கலடா. அப்ப அது மட்டும் உங்களுக்கு எப்படி ஞாபகம் இருக்கு? அவங்கள மட்டும் இவ்வளவு மும்பரமா தேடுறீங்க. அது இந்த சத்தியம் வாங்கும்போது அதுல அவங்க இருக்காங்கடா, அந்த குரல் கேட்டுக்கிட்டே இருக்கு. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமான்னு எனக்கு தெரியல. விக்கி சாருக்கும் தருணுக்கும் உங்க ரத்தம் ரத்தம் ஒண்ணு போல இருந்தா அண்ணன் தம்பி ஆயிருமா? பொண்ணு தரனே, தருணை விடுங்க. விக்கி சார் பேக்ரவுண்ட் என்னைக்காவது நீங்க அலசி பாத்திருக்கீங்களா? ஏன் அவன் பேக்ரவுண்ட் என்ன? அப்ப நீங்க தெரிஞ்சுக்கிட்டதே கிடையாதா? இல்ல. ஐயோ அண்ணே, அது என்னன்னு பாருங்க. ஏன்டா அப்படி சொல்லிட்டு இருக்க? டேய், அது எப்படி ஒருத்தனை போய் நச்சுட்டு என் தம்பின்னு சண்டை போட முடியும்? என்னது இருக்குது? ஆனா நீங்க 3 பேரும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க, ஒரே பிளட்டா இருக்குது. இன்னொன்னு உங்க குரல் வளம் ஒண்ணு போல இருக்குது. ஏய், குழப்பத்தை ஒண்ணு பண்ணாதடா, என்னால தாங்கிக்க முடியாது. ஆதிராவும் அப்படிதான் சொன்னான். நான் எப்படிடா அவளை தம்பின்னு நினைக்க முடியும்? சரி, கொஞ்சம் விசாரிச்சுதான் பாருங்களேன். அட்லீஸ்ட் விக்கி சாரை பத்தியா தெரிஞ்சுக்கோங்க. டேய், உனக்கு நல்லா தெரியும் நான் யாருடைய பர்சனலையும் தெரிஞ்சுக்கவே மாட்டேன்னு. இப்ப என் கூட எப்படி இருக்காங்க அது மட்டும் தான் நான் பாப்பேன். முன்னாடி எப்படி இருந்தாங்கன்னு தெரியும், ஒரு காலம் பார்க்க மாட்டேன்டா. அது என் ஹாபிட்டே கிடையாது. டேய், என் கடந்த காலமே எனக்கு தெரியாது. இதுல மத்தவங்க கடந்த காலத்தை பத்தி நான் தெரிஞ்சு என்ன பண்ண போறேன்? சரி, இது வரைக்கும் தெரிஞ்சுக்கல, இனியாவது தெரிஞ்சுக்கோங்களேன். அப்படி கடந்த காலத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா ஆதிரா, விக்கி, தருண் இவங்க எல்லாரும் பத்தி நான் தெரிஞ்சுக்கணுமே. தெரிஞ்சுக்கோங்க. வேண்டாம்டா. இல்ல, நீங்க தெரிஞ்சுக்கணும். எனக்கு என்னமோ விக்கியும் தருண் உங்க தம்பியா தான் இருப்பாங்கன்னு தோணுது. என்னடா சொல்ற? ஆமாண்ணே, எனக்கு சந்தேகமா இருக்கு. விக்கியும் 2-3 நாள் நம்ம ஊருக்குள்ள பார்த்தேன். அது மட்டும் இல்ல, எனக்கு ஞாபகம் வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் ஓரளவுக்கு விக்கி கன்ஃபார்மா உங்க தம்பியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னடா சொல்ற? விக்கி என் தம்பியா? ஆமாண்ணே, விக்கி உங்க தம்பியே தான். சரி, நான் அவன் கடந்த காலத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறேன். உண்மையிலே விக்கி மட்டும் என் தம்பியா இருந்தா அதை விட பெரிய சந்தோஷம் என்னடா இருக்க போகுது? ஒண்ணு தரனே, உங்களுக்கு சில விஷயங்கள் தெரிஞ்ச மாதிரி விக்கியன் எனக்கும் சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம்ல. அது நீங்க அவங்ககிட்ட பேசினா சில உண்மைகள் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குல்லண்ணே. எனக்கு ஆரம்பத்துல இருந்தே விக்கி உங்க தம்பியா தான் இருப்பாங்கன்னு சந்தேகம் இருந்தது. அன்னைக்கு உங்களுக்கு ரத்தம் தேவைப்பட்டப்போ அவர் உடனே உங்க ரத்தம்னு சொன்னாரு பாருங்க, அப்படி ஷாக் ஆயிட்ட. எனக்கும் கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருக்குது. அது எப்படி இருக்க முடியும்னு தோணுது. சார், அவங்களோட பழைய கதையை கேட்டு பாருங்களேன், யாரு என்னன்னா தெரிஞ்சுக்கோங்களேன். இப்ப நாங்க சொன்னா நீங்க ஏத்துக்கிட்ட மாட்டீங்க, அது அவரே சொன்னா ஏத்துக்கிட்டுவீங்கல்ல. சரி, நான் விக்கி பார்த்து பேசுறேன். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. உனக்கு தாண்டா தேங்க்ஸ் சொல்லணும், எனக்காக ராப்பாங்கள கஷ்டப்படுற நீ தானே. அண்ணே, அதே மாதிரி நீங்க நேரா அன்னைக்கு அம்மா கிட்ட பேசுறதா நல்லது. எத்தனை நாளைக்கு பயந்து இருப்பீங்க? கேட்கறது பிரச்சனை இல்லடா, கேட்டுட்டு இல்லைன்னா கேட்டுதான் பாருங்களேனே. எத்தனை நாள் இப்படி அமைதியா இருக்க போறீங்க? இங்க பாருங்க,
கல்யாணம் வேற பண்ணாம இருக்கீங்கன்னு சொல்லி பெரிய பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு. நீங்க இப்படியே அமைதியா இருந்தீங்க அவ்வளவுதான். இல்ல நான் அமைதியா இருக்கக்கூடிய காலம் முடிஞ்சு போச்சு. நானும் இப்ப எல்லா முயற்சி எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா என்ன, நானா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சலாம்னு நினைச்சேன். அது முடியாத காரியமா இருக்கு. இனி கேள்வி கேட்க ஆரம்பிச்சலான்னு முடிவு பண்ணிட்டேன். நீ ஏன் மாமாக்கு கூட எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. ஐயோ ஐயோ, உங்க அக்கா உங்களுக்கு ஆசையா தண்ணி கொண்டு வந்திருக்கா, குடிங்க. கொண்டாமா கொண்டா. நான் தான் தண்ணி கோரிட்டு வந்தேன். அப்படியா? ஆமா, நீங்க தண்ணி குடிப்பீங்கன்னு நான் தான் கோரிட்டு வந்தேன். துணியெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டியாங்க? ஐயோ மறந்துட்டேனே. ஐயோ ஐயோ, துணி எடுக்க போற மாதிரி ரொம்ப மும்பரமா போன. அவன் மறந்துட்டான் என்னம்மா? ஆமா மாமா. இருக்கட்டும்மா, மாமா போய் துணியெல்லாம் எடுத்துட்டு வரேன், நிக்கல இரு. சரி மாமா. மாமா அந்த தண்ணி குடிச்சிட்டு போங்க, ரொம்ப ஹீட்டா இருக்கு. சரிம்மா, தண்ணி கொண்டா. ஏமா எங்க தண்ணி கொண்டு வந்த? ஏன் ஆதிரா, எங்க தண்ணி கொண்டு வந்த? ஏமா கொதிக்க கொதிக்க இருக்குது. அத்தை வெண்ணி போட்டு ஆற வச்சுட்டு வந்தேன், அததான் கோட்டு வந்திருக்கா. ஏமா எதுக்குமா வெண்ணி கொண்டு வந்த? வெண்ணியா? கொதிக்க கொதிக்க இருக்குது. அந்த சட்டில இருக்கதையே கொட்டு வந்த. சரி, அதையே அந்த பாட்டில ஊத்திட்டு வந்த. நீங்க மாமாக்கு எப்பவுமே இப்படிதானே குடிப்பீங்க, நான் பாத்துருக்கேனே. நான் ஃப்ரிட்ஜ் தண்ணி எடுத்து கொண்டு கொடுப்பேன். அப்படியா? நான் தண்ணி இந்த இதுல ஊத்தி கொண்டு வந்துட்டேன். நல்ல நேரம் கட கடன்னு குடிக்காமையாவது இருந்தேன். சரிங்க மாமா, வேணா தாங்க, வேற தண்ணி கோரிட்டு வரேன். வேண்டாமா, நீ இது வரைக்கும் தந்ததே போதும். சரி கொண்டாங்க, வேற தண்ணி கோரிட்டு வரேன். வேண்டாம் வேண்டாம், நாக்கு பொத்து போச்சு. அச்சச்சோ. பரவாயில்லம்மா பரவாயில்ல, நீ தெரிஞ்சா கொண்டு வந்த, தெரியாம தானே கொண்டு வந்த. எங்க அவதான் கோரிட்டு வந்தா குடிக்க உங்களுக்குமா தெரியாது? நானும் யோசிக்காம குடிச்சிட்டேன். அதான் நான் பழைய வீட்டுக்கு போறேன். பழைய வீட்டுக்கு போறியா? எதுக்கு? ஆனந்திக்கு விக்கி மாமா வந்துட்டாங்கல்ல, வர மாட்டாலாம். அதான் தேன்மொழி செம்பமொழியில விளையாடிட்டு இருக்காங்கல்ல, அங்க போய் விளையாட போறேன். சரி சரி, பாத்து போ. சரிங்க அத்தை. ஏமா ஆதிரா. பாட்டி. அடி போமதே, தாத்தா கிட்ட பாட்டி கூப்பிட்டாங்கன்னு சொல்லு. சரிங்க பாட்டி. லவ் பண்ணதுக்கா பாட்டி? ஐயோ வாய் ஒண்ணு. ஐயோ, இவகிட்ட நான் சொல்லுவேனா? பாட்டி எப்படி சொல்லி கூப்பிடணும்? நீ கூப்பிடவே வேண்டாம், நானே போய் கூப்பிட்டுக்கிறேன், நீ விளையாட போ. இல்ல, நானே சொல்லுவேன். தெரியாம அத்தை உன்கிட்ட சொல்லிட்டாங்க, போமா. பாட்டி ஓடட்ட அடிவிட, ஓடிரு. ஒரு வேலையை கொடுத்துட்டோம்னா குடுத்தையில உண்டில நாக்கிரதா. யாதிரா, இவன் எதுக்கு அவளை கூப்பிட்டு இருக்கா? அத்தா என்ன தேன்மொழி சமைச்சிட்டாளா என்ன? இல்ல, அவளோ வெந்நீ காய்ச்சி தான் குடுக்க போறாளா. வெந்நீ காய்ச்சி குடுக்க போறாளா? ஆமா, குடுத்து செக் பண்ணி பார்க்க போறாளா. அதுக்கு அப்புறம் தான் சமைக்கவா வேண்டாமான்னு அவ முடிவு பண்ணுவாளா. அப்படியே அவ சொன்னா? ஆமாத்தே. அம்மா ரெண்டு ரெண்டு மும்மரமா பேசுதீல, என்னது? ஒண்ணு இல்லக்கா, தேன்மொழி கிசருக்காக சமைக்க போனா. சரி, ஆனந்தி தெரியாம ஒரு வார்த்தை சொல்லிட்டா. ஆதிரா பச்சை தண்ணி மாதிரி சமைச்சு கொடுத்தாலும் பொண்ணுத்தர மாமா ருசிச்சு சாப்பிடுவானே. இப்போ இத தேன்மொழி பிடிச்சிருக்கா, அப்படிதானே? அவளும் நானும் பச்சை தண்ணி கொடுப்பேன். கிசரி நீ லவ் பண்ணவளா இல்லையான்னு செக் பண்ண போறேங்க. இவளெல்லாம் என்னத்த சொல்ல? ஆதிரா பண்றான்னு அவ தெரியாம பண்ணிக்கிட்டு இருக்கா, இவ தெரிஞ்சு பண்றாளே. ஐயோ, என்னத்த சொல்ல? கிசோர் திட்டிக்கிட்டி போட்டுறாம. ஐயா அக்கா, நான் சொல்லி பாத்துட்டேன்க்கா. அவ ஏதோ தெரியாம பண்ணிக்கிட்டு இருக்கா, சத்தம் போடு போ. சரி சரி, கொடுத்தா கொடுத்துட்டு போட்ட விடு. ஐயோ அத்தை, கிசரை பத்தி தான் தெரியுமா? கொஞ்சம் குழம்பு நல்லா இல்லாம போனாலே திங்க மாட்டான். இதுல பச்சை தண்ணி கொடுத்தா எப்படி திம்மா? சரி, அவனும் இதை எப்படி சமாளிக்கிறானே பாப்போம். குட் மாமியார். சரி, அவனும் அவ காதல செக் பண்ணி பார்க்க நினைக்கிறா, பாத்துட்டு போறா, விடுங்க. அத்தை, ஆதிரா கொடுத்தானா ஆதிரா பத்தி பொண்ணு தலைக்கு நல்லா தெரியும். இன்னொன்னு, பொண்ணு தலைக்கு கஞ்சி கொடுத்தாலும் அவன் சந்தோஷமா குடிக்கிறவன். கிஷோரை பத்தி தான் தெரியுமே. சரி, கிஷோர்கிட்ட முன்னுக்குட்டியே இப்படி சாப்பாடு தருவா, கொஞ்சம் முகம் கொண்டாம சாப்பிடு, அதுல கொஞ்சம் சந்தோஷமா இருப்பான்னு சொல்லுங்க. அத்தை, ஏமா சின்ன சின்ன சந்தோஷம் தானே, அனுப்பிச்சிட்டு போட்டுமே. அவ்வளவு சின்ன பிள்ளை தானே, இவ்வளவு மாதிரி இருக்கணும் அவளுக்கு ஆசை இருந்திருக்கும். அத்தை, அது தெரியாம செஞ்சதா ரசிக்கப்படி இருக்கும். இது கோவம்லாம் வரும். நம்ம பிடிச்சவங்களுக்காக எது வேணாலும் செய்யலாம், பிடிச்சவங்களுக்காக இது கூட செய்ய முடியலன்னா அவன் காதலிக்கிறதே அத்தை இல்லையே. பாசம் சொல்லி முதையே கிசோட்ட சொல்லி. சரிங்க அத்தை. வாழ்க்கையில சின்ன சின்ன சந்தோஷங்களை அனுபவிக்கணும். அவ இதை எதிர்பார்க்கறா, அந்த சந்தோஷத்தை அவனை கொடுக்க சொல்லி. சரிங்க அத்தை. சரி, நான் போய் தேன்மொழிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். அந்த பொண்ணுத்துல வராம பாரு, அவனுக்கு ஏதாவது வேணுமான்னு கேளுமா போ. இல்ல, அவங்க இப்ப வர மாட்டாங்களா. மீனா சொன்ன மாதிரி காதாம்பரிய நாம பழி வாங்கல, காதாம்பரி தான் நம்மள பழி வாங்கிட்டு போயிட்டா. என் மாதிர தங்கம், சொல்லுங்க. நீ விளையாட போகணும்னு சொன்னியே? இல்ல, தேன்மொழிட்ட நான் சொல்லிட்டு போயிருந்தேன், அவ சந்தோஷப்படுவாளாமே. இது தேன்மொழிட்ட சொல்லக்கூடாதுமா, கிசர்கிட்ட தான் சொல்லணும்.
அத்தை கிசர் மாமாவா? சரி நீங்களே சொல்லிருங்க அத்தை, நான் விளையாட போறேன். அதுக்கு தான் சொன்னேன் நீ விளையாடப்போ. சரிங்க அத்தை. ஐயோ சீக்கிரம் பொண்ணு திரைக்கு உங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும். எப்படி இந்த பொண்ணு திரை பழகிய பிடிச்சது? அவன் பழைய கில்லாடி இவ எப்படி பிடிச்சது உனக்கு? அவன் ஒரு வார்த்தை பேசுறதுக்கு பல முறை யோசிச்சுதான் பேசவே செய்வான். இவன் பேசுறதுக்கு யோசிக்கவே மாட்டேங்கிறான். நல்ல ஜோடி பொறுத்தோல்ல. நான் சொல்றேன் பொண்ணு திரை இவனும் கடைசி வரைக்கும் இவ்வளவு சந்தோஷமா வாழ்வாங்க பாருங்க. ஏன் அப்படி சொல்றீங்க? அது எல்லாம் ஒரு அனுபவம் தான். அவன் அப்படி இருக்கிறதுக்கு இவ இப்படி இருக்கதான் சரி. அவனுக்கும் இவ இப்படிதானே தெரிஞ்சிடும், இவளுக்கும் அவன் அப்படிதானே தெரிஞ்சிடும். அதனால அங்க விட்டு கொடுத்து போறதுக்கு அங்க ஒண்ணு இருக்காது. சண்டை வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல. சண்டை வந்தாலும் இவ ஏதாவது சேட்டை பண்ணாதான் உண்டு. சீக்கிரம் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வர்றத கண்ணால பாத்தலான்னு பார்த்தா 2 பேருமே இப்படி நிக்கானுவ. சரியாயிருமா, அந்த பையனை ஏதோ தேடிட்டு தானே இருக்கான். நம்ம கிட்ட ஒண்ணும் சொல்ல மாட்டேங்கிறானே. எனக்கு என்னமோ அவன் நம்ம வீட்டுலதான் யாரையோ தேடி வந்திருக்க மாதிரி எனக்கு தோணுதுமா. என்னய்யா சொல்ற? நான் நிறைய நாள் நோட் பண்ணிருக்கேமா. நம்ம வீட்டு பழைய ஆல்பம், பழைய போட்டோஸ், இததான் அவன் ரொம்ப மும்முரமா தேடுறான். நம்ம வீட்டு பிள்ளைங்க கிட்ட பழைய போட்டோ இருக்கா, பழைய போட்டோ இருக்கான்னு கேக்குறான். என்ன சொல்றீங்க? என்கிட்ட ஒரு வாட்டி பழைய போட்டோ எல்லாம் கேட்டான்.